சார் சுசித்ரா இந்த மாதிரி கோலிவுட்டே வந்து ட்ரக்ஸில் முழியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. 5 நாள் இவர்களுக்கு அந்த போதை இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கோகைன் மருந்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் ஒவ்வொரு வாரமும் டின்னர் நடக்கும். இன்னுமே நடக்குது, எப்பவுமே நடக்கும், பூமி இருக்கிற வரை நடக்கும். இமான் என்ன சொல்கிறாரு, சிவகார்த்தியை இரவு இருந்து கூப்பிட்டாரு, நான் போகிறதில்ல, அப்போ என்னுடைய மனைவியை அனுப்பிச்சி வச்சேன், கடைசி மனைவி இறந்ததான். இது விஜய் அவர்கள் வீட்டில் நடந்தது எல்லாம் உண்மைதான். 2 பீஸ் ட்ரெஸ்ஸில் ஸ்விம்மிங் பூலில் திரிஷா நீச்சல் அடிச்சுட்டு இருந்தது, தண்ணி அடிச்சுட்டு தண்ணிக்குள்ளேயே எல்லாம் தண்ணியாக கிடந்தது. விஜயை பொறுத்த வரைக்கும் டின்னரில் கலந்துக்குவார், மது குடிப்பார். அஜித் ஜட்டியோடு இருந்தார், திரிஷாவோட ஏன் போடலை? அப்போ இவர் மோட்டார் சைக்கிளோடு இருக்காரு, விஜய் திரிஷாவோடு இருக்காரு. இவர் மோட்டார் ஓடுறாரு, அவர். சினிமா நடிகர் குடிக்காத நடிகர் ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர் தான். சோழால குடிச்சிட்டு அவரே செல்ஃப் டிரைவிங்கில் ஃபியட் காரை ஓட்டிகிட்டு வருவார். இந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தி செக் பண்ணுவாங்க, இவர் காரை விட்டு நடந்து போயிருவார். அதெல்லாம் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கு சண்டை. அவ்வளோ பெரிய நடிகர், ஏங்க அவ்வளோ பெரிய குடிக்க மாட்டாரா? கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் ரயில் தண்டவாளத்தை போட்டு ரயில் தண்டவாளத்தை ஓட விட்டு குடிச்சார். இது பைத்தியமோ மெண்டலோ மனநோயாளி அல்ல. அந்த அம்மா நேராக சொல்லுது, என்னுடைய கணவன் குமார் கார்த்திக் தனுஷோட ஓரினை சேர்க்கையாளர் இருக்குது. தனுஷ ஐஸ்வர்யை விட்டுட்டு போனது இதுதான் காரணம். சல்லாபித்து சலிச்சு போச்சு. வாய்ப்பு கேட்டு கல்லூரி மாணவிகள் வந்து விழுகிறாங்க. வசதியான வீட்டு பெண்கள் இதெல்லாம் திகட்டுது. நீங்க இனிப்பு எத்தனை கிலோ சாப்பிடுவீங்க? கொஞ்சம் 5 கிலோ சாப்பிடுவீங்களா? அதுவே அதிகம். 500 கிலோ சாப்பிட்டாரு தனுஷ். மனைவியை பிரிஞ்சிருக்கார் ஒரு நடிகர். வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களை வேட்டையாடி விட்டு 500 ரூபா புடவை கொடுத்து அனுப்பிச்சுடுவார். ஏன் அந்த யாரும் பேர்லாம் சொல்ல முடியாது. குழுவை கொடுக்குற மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் விவரமான மக்கள் யாருன்னு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தா ஒரு 100 நடிகர்கள், உச்ச நடிகர்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க? புழல்ல இருப்பாங்க. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜெர்னலிஸ்ட் பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சுசித்ரா அவங்களோட இன்டர்வியூ தான் ரீசெண்டாக பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் சினிமா மேலேயும் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி கோலிவுட்டே வந்து ட்ரக்ஸில் முழியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கோடம்பாக்கம் கோலிவுட் உலகம் சாதாரண துணை நடிகர் நடிகையிலிருந்து உச்சபட்ச நடிகர் வரை மது என்பது அங்கே மிக சாதாரணமான விஷயம். நீங்கள் யாராவது ஒரு ஆள் விருந்து வச்சுட்டே இருப்பாங்க, இரவு விருந்து அளவுக்கு அதிகமாக மதுவை குடிச்சிட்டு தள்ளாடி மயங்கி போய் கிடப்பவர்களும் உண்டு. அதில் யார் என்ன நடந்ததுன்னு யோசிப்பதற்குள்ளே விடிஞ்சு போயிடும். இப்படியான கொண்டாட்டங்கள் தான் அந்த கொண்டாட்டங்கள். அப்போது இதில் ஆண் பெண் பேதமே இல்லை, ஆண் பெண் பேதமே இல்லாமல் நீங்கள் அந்த இரவு விருந்தில் யாருடைய மனைவி, யாருடைய கணவன், இதெல்லாமே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் இமான் என்ன சொல்கிறாரு, என்னை சிவகார்த்தியை இரவு விருந்துக்கு கூப்பிட்டாரு, நான் போகிறதில்ல, நான் இசையை உருவாக்குற வேலையில் இருந்தேன், அப்போ என்னுடைய மனைவியை அனுப்பிச்சி வச்சேன், கடைசி மனைவி இறந்ததான் சொன்னாரா இல்லையா? சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நான் குடிக்கிறதே இல்லை, நான் படத்துலையுமே அதை யூஸ் பண்ணுறது இல்லைன்ற நிறையா சொல்லியிருக்காங்க. இல்லை, யாருமே குடிப்பதில்லை, அசைவம் சாப்பிடுவதில்லை, எல்லாம் முருக பக்தர், சபரிமலைக்கு தான் போயிட்டுருக்கோம், இப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே சபரிமலை தீர்த்தத்தை போல தான் குடிக்கிறது. சினிமா நடிகர் குடிக்காத நடிகர் ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர் தான். சிவாஜி குடிப்பார், ரஜினி குடிப்பார், நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பல, எல்லாமே குடிக்கிற ஆளுங்க தான். ரஜினி வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சோழால குடிச்சிட்டு அவரே செல்ஃப் டிரைவிங்கில் ஃபியட் காரை ஓட்டிகிட்டு வருவார். அங்கே செக் போஸ்ட்டில் நிறுத்தி செக் பண்ணுவாங்க, இவர் காரை விட்டு நடந்து போயிடுவார். பல நாள் அப்படி நடந்திருக்கேன். அதெல்லாம் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கு சண்டை. வேற என்ன சண்டை? அவ்வளோ பெரிய நடிகர், ஏங்க அவ்வளோ பெரிய குடிக்க மாட்டாரா? அப்புறம் சொல்கிறீங்க ரயிலில் குடிக்கணும்னு சொல்லி அவர் அந்த கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் ரயில் தண்டவாளத்தை போட்டு ரயில் தண்டவாளத்தை ஓட விட்டு குடித்தார். நக்கீரில் செய்தி வந்தது. இதெல்லாம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முந்தி நடந்தது. ரஜினி குடிக்க மாட்டார் யார் சொன்னது? சோழா பாரில் வேலை செய்யணும் போய் கேளுங்க, சொல்லுவான்.
அப்போ எல்லா நடிகர் நடிகைகளுமே நீங்கள் குடிச்சுட்டா பாதி பேர் செத்தே போனா. நான் சொல்ல விரும்பல. நடிகராக இருந்த அரசியல் கட்சியாக இருந்த ஒருவர் குடிச்சு செத்தே போனார். பெரிய பதவியில் இருந்த உச்ச பதவியில் இருந்த பாதி பேர் குடியிலதால தான் மரணமே அடைஞ்சாங்க. சினிமா துறையை பொறுத்தவரை ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் டின்னர் நடக்கும். இன்னுமே நடக்குது, எப்பவுமே நடக்கும். பூமி இருக்கிற வரை நடக்கும். ஆபாவானனுடைய அந்த கதையினுடைய திரை கருவை ஈசிஆரில் நடக்கிற மர்மங்கள் தான். அதெல்லாம் இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? பல வருடங்கள், 20 வருஷம் ஆச்சு. அப்போ ஆபாவானனுக்கு தெரியாதா? ஊமை விழிகள் படம் என்ன? அங்கே மது, மாது, சூது ப்ளஸ்ஸு கோகைன் எல்லா இதுதான் கதையே. இது பூரா எங்கே நடக்குது? கோடம்பாக்கத்தில் தான். கோடம்பாக்கத்தில் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் பூராமே திரையுலகத்தை சார்ந்தவர்கள், கேட்பதற்கு நாதி இல்லை. நீங்கள் சுசித்ரா என்ன சொல்லுது? மதுவை குடிச்சிட்டு மதுவை வந்து 5 மணி நேரத்தில் போதை தெளிஞ்சிடும். ஆனால் இவர்களுக்கு 5 நாள் போதை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆல்கஹாலை விட பல மடங்கு வீரியமான இந்த கோகைன் மருந்தை உபயோகப்படுத்துகிறாங்க. 5 நாள் இவர்களுக்கு அந்த போதை இருக்கணும்னு விரும்புகிறாங்க. சஞ்சய் தத் ஏன் கைது செய்யப்பட்டார் பம்பாயில்? நசரின், நீங்கள் ஹிந்தி உலகத்தினுடைய பெரிய ஜாம்பவான் அந்த அம்மா. சுனில் தத் யார்? அவங்க அப்பா. நசரின், சுனில் தத் 2 பேருமே ஹிந்தி உலகத்தினுடைய பிதா மக்கள். எம்ஜிஆர் ஜானகி மாதிரி. அவங்க பையன் சஞ்சய் தத் எங்கே இருந்தார்? சிறையில் இருந்தார். என்ன காரணம்? சாராயம் குடிச்சு, கஞ்சா குடிச்செல்லாம் குடிச்சு போட மாட்டான். ஹெராயின், கேட்டமைன், கோகைன், வெளிநாட்டில் வெள்ளைக்காரன் பயன்படுத்துகிற அந்த போதை மருந்தை பயன்படுத்துகிற முடிச்சு உள்ளே போட்டாங்க. அங்கெல்லாம் இந்த விஷயம் கண்காணிக்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சரே சினிமா தேட்டர் தான் வர்றாங்க. அதனால் கண்காணிக்கப்படுவதில்லை. அதை தான் சுசித்ரா சொல்லுது. சுசித்ராவை பொறுத்தவரை அந்த அம்மா ஒரு ஹிந்து ரிப்போர்ட்டர், ஒரு பத்திரிகையாளர். அப்போது சினிமா துறையை தாண்டி அந்த அம்மாவுக்கு ஒரு பத்திரிகையாளருக்கான அனுபவம் இருக்குது. அப்புறம் ரேடியோ ஜாக்கி, பாடகி, இப்படி பல்வேறு விதமான பரிணாமங்களை கொண்ட லேடி தான் அது. ஒரு படித்த லேடி அது. ஏதோ பைத்தியமோ மெண்டலோ மனநோயாளி அல்ல. அந்த அம்மா நேராக சொல்லுது, என்னுடைய கணவன் குமார் கார்த்திக் தனுஷோட ஓரினை சேர்க்கையாளர் இருக்குது. ஏன் சொல்லுது? தன்னுடைய கணவனை சொல்லுது. கணவன் என்னோட 12 வருஷமாக குடும்பம் நடத்துகிறான். அவன் குழந்தை விட்டு கொண்டு வேற குழந்தை இல்லை. அவன் வந்து ஆண்மையே அல்லாதவன். ஆனால் அவர் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. யாருமே நீங்கள் கொலை குற்றவாளி இருக்கான்ல, கொலை குற்றவாளி கோட்டம் ஐயா, நான் கொலையே செய்யலையா, கொலை நடந்தப்போ நான் வந்து கும்படி மூடி இருந்தேன் ஐயா, மவுண்ட் ரோடு பக்கமே வரலையான்னு தான் சொல்லுவான். ஆட்டா சங்கர் தூக்கில் போடும்போது நீதிபதி கேட்குறாரு, ஏப்பா நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? யாரை நீதிபதி கேட்குறாரு? ஆட்டோ சங்கம் எத்தனை கொலை? 10க்கும் மேற்பட்ட கொலை செவுத்திலே போச்சு வச்சுருந்தான், தரையிலே போச்சு வச்சுருந்தான். தூக்கில் போட்டாங்களா? நீதிபதியில கடைசியாக சொன்ன பதில், ஐயா நான் நிரபராதியா, நான் அப்பாவியா, குமார் கார்த்தி நானும் அப்பாவியா, நான் குடிச்சதே இல்லையா. அப்புறம் ஆமையா குடிச்சையா? ஆமையா, நான் ஓரின சேர்க்கையாளர் தான். ஆமை. எந்த குற்றவாளியும் குற்றத்தை ஒப்புக்கொள்வதே இல்லை. விஷயம் வெளியே வந்துருச்சா இல்லையா? தெருவுக்கு வந்துருச்சா இல்லையா? ஒரு போர் வைக்கப்படப்பு இருக்கு, ஒரு 10 வண்டி வைக்கப்படப்பு இருக்கு. எங்கே புகை வருமா? நெருப்பை போட்டால் தான் புகை வரும். அப்போ உண்மை சதவீதங்கள் குறைஞ்சிருக்கலாமே தவிர உண்மையே இல்லாமல் இருக்காது. இல்லை சார், அவர் அப்படி இருந்திருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். தேவையில்லை. இன்னொரு கல்யாணம் பண்ணார்ல, 2வது கல்யாணம் பண்ணல. 2வது கல்யாணம் பண்ணலாம், 3வது கல்யாணம் பண்ணலாம். இப்போ அந்த அம்மா சுசித்ரா என்ன சொல்லுதுன்னா, தனுஷ ஐஸ்வர்யை விட்டுட்டு போனது இதுதான் காரணம். இந்த டிவோர்ஸ்க்கு காரணமே இதுதான். இவருக்கு பெண்களோடு சல்லாபித்து சலிச்சு போச்சு. வாய்ப்பு கேட்டு பல விட்டில் பூச்சிகள் வந்து விழுகுது. வாய்ப்பு கேட்டு கல்லூரி மாணவிகள் வந்து விழுகிறாங்க. வாய்ப்பு கேட்டு பல பெண்கள் வந்து பல வசதியான வீட்டு பெண்கள் இதெல்லாம் திகட்டுது. நீங்கள் இனிப்பு எத்தனை கிலோ சாப்பிடுவீங்க? கொஞ்சம் 5 கிலோ சாப்பிடுவீங்களா? அதுவே அதிகம். அதுவே அதிகம். இப்போ 500 கிலோ சாப்பிட்டாரு தனுஷ்.
எவ்வளோ கிலோ? 500 கிலோ சாப்பிட்டாரு. அப்புறம் இனிமே ஜாங்கிரியை பார்த்தாலும் சரி, லட்டை பார்த்தாலும் சரி, என்ன ஆகும்? இதுதான் தனுஷ். தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கிளாமர் நடிகர். நான் இங்கே தனுஷ் மாதிரி பல பேர் இருக்காங்க. ஏன்னா சுசித்ரா சொன்னது தனுஷை தான் சொல்லியிருக்கு. நான் அங்கே நிறைய தனுஷ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர், டைரக்டர், எழுத்தாளர், கதை வசனகர்த்தா, மனைவியை பிரிஞ்சிருக்கார் ஒரு நடிகர். அவர் வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களை வேட்டையாடி விட்டு 500 ரூபா புடவை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஏன் அந்த யாரும் பேர்லாம் சொல்ல முடியாது. இல்லை சார், இல்லை நீங்கள் இல்லைங்க, நீங்கள் வழக்குக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கிறீங்களா? வழக்கு கோர்ட்டுக்கு நீங்கள் வரீங்களா? பொறுப்பு துறப்பு எதாவது வந்தால் பாண்டியனே தள்ளிட்டு போங்கன்னு போட்டுறீங்க. என்ன நான் அவன் 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான். நீங்கள் கொடுக்குற சொற்ப இதுக்கு நான் போய் நீதிமன்றத்தில் ஐயா வணக்கம் நான் நிற்க முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன், குழுவை கொடுக்குறேன், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் விவரமான மக்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பா. நக்கீரன் அவ்வளோ பெரிய ஜாம்பவான் அண்ணன் கோபாலன், அவரே என்ன போடுற ராங்காலில் கொடுத்தா கொடுப்பார், பேர் எழுத மாட்டார். அவரை விட நான் பெரிய ஆளு, நமக்கு அவர் தான் வழிகாட்டி. அண்ணன் கோபால் தான் நமக்கு வழிகாட்டி. அவரே ராங்கால் என்ன எழுதுறாரு? பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா கொடுப்பாரு. நீங்க தான் மக்கள் தெளிவா இருக்கால கண்டுபிடிச்சுக்குவான். மனைவியை பிரிந்து இருக்கிற அந்த நடிகர் வந்து விழுகிற விட்டில் பூச்சியை நீங்க சுவைத்து விட்டு ஒரு 500 ரூபாய் புடவை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஏன்னா பாவம் அதில் கழிச்சுதான். எதுல இல்லை சார், மூட நம்பிக்கையா இருக்கு. மூட நம்பிக்கை இல்லை, நல்ல நம்பிக்கை. அறிவு இல்லாதவனுக்கு தான் மூட நம்பிக்கை. அறிவு இல்லை இருக்கிறவனுக்கு மூட நம்பிக்கை இல்லை, நம்மளை முட்டாளாக்குற நம்பிக்கை. இப்படித்தான் இன்னொரு நடிகர் என்ன பண்ணுவார்? 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிடுவாராம். ஆமாம், நடந்து போச்சுமா, இந்த 5000 ரூபாய் வச்சுக்கோ, நான் சும்மா உன்னை நான் கெடுத்துட்டேன்னு வந்துடக்கூடாது, அதுக்கு நட்ட ஈடு, இந்த 5000 ரூபாய் வச்சுக்கோ. இப்படி ஒரு நடிகர். இதெல்லாம் தான் கூட பார்க்கும். எனக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தா ஒரு 100 நடிகர்கள், 100 துணை நடிகர்கள், 200 பேர் உச்ச நடிகர்கள் எல்லாம் எங்கே இருப்பாங்க? புழலில் இருப்பாங்க. ஷூட்டிங்லாம் புழலில் தான் நடக்கணும். எதனால சார் அந்த கேஸ் யாருமே தரலை? யாரும் தரலைன்னா அந்த பெண்கள் திரையுலகத்தை மறுபடியும் வரணும்னு நினைக்கிறாங்க. மன்சூர் அலிகா மேலே ஒரு துணை நடிகை கொடுத்து மன்சூர் அலிகா ஜெயிலில் இருந்தார். அந்த அம்மா இப்போ ஏதோ சர்மானு வரும். மன்சூர் அலி ஜெயிலில் இருந்தார், எனக்கு எடுத்து விட்டாரு, வாய்ப்பு கேட்டேன், எனக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாரு வயிற்றுல. எனக்கு உடனே காவல்துறைக்கு போய் வடமொழியில் கம்ப்ளைண்ட் ஆச்சு. ஒரு 15-20 வருஷம் இருக்கும். வாய்ப்பை வயிற்றில் கொடுத்துட்டாருன்னு அந்த மாதிரி புகார் கொடுத்து ஜெயிலில் இருந்தார் மன்சூர் அலிகா. மன்சூர் அலிகா பாவம் தண்டாண்டி பாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாரு. பல இயக்குநர்கள், பல உச்ச நடிகர்களும் ஜெயிலுக்கு போகணும். பல பேருடைய வாழ்க்கை எங்கே காணாமல் போச்சு? கோடம்பாக்கத்தில் காணாமல் போச்சு. இப்போ இவங்க தனுஷ் மேலே தொடர்ந்து அதே மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இப்போ அவர் வளர்ந்து வர நடிகர் அப்படின்றதுனால இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இல்லை வைக்கிறாங்களா அப்படின்றாங்க. வளர்ந்து வர்ற நடிகரோ தேய்ந்து வர்ற நடிகரோ இது நமக்கு அளவீடு இல்லை. தப்பு நடந்துதான் நடக்கலையா? போதை பொருள், அதாவது ஆல்கஹாலை தவிர்த்து அரசாங்கமே விற்கிது சாராயம். சாராய வியாபாரி பூரா கல்வியை வித்துட்டு இருக்கான். காலேஜ் நடத்துகிற போது சாராய வியாபாரி, அரசாங்கம் சாராயம் விற்கிது. அதனால் இந்த இரவு பார்ட்டி விஜய் வீட்லேயோ எந்த வீட்லேயோ நடக்கிற அந்த இரவு விருந்து அதில் கோகைன் கலக்கப்பட்டதா இல்லையா, இதுதான் விசாரணை. இதை நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் விசாரிக்கணும். அங்கே போகவே மாட்டேங்குது. விசாரிச்சு எடுத்துடலாம். சஞ்சய் தத்தையே எடுத்தாங்க, ஷாருக்கான் பையனை எடுத்தாங்க, அதை விடவா இது இவர்களெல்லாம். ஆனால் இவர்களுக்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கு, ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அந்த அரசியல் இருக்கிறதுனால அரசியல் பாதுகாப்பு அரணா இருக்கு. அதனால சுசித்ரா சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியல. ஓகே சார், அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் கூடயுமே பார்ட்டி இருந்திருக்கு, விஜய் அவர்கள் வீட்லையுமே பார்ட்டி நடந்திருக்கு. ஆனால் அஜித் அவர்கள் கூட அந்த பார்ட்டியில் நாங்கள் எதுவுமே இல்லை, நாங்கள் அந்த அந்தாக்ஷின்ற மாதிரி கேம் விளாண்டோம் 5 மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வீட்டில் நடந்த பார்ட்டியில் வந்து பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. த்ரிஷா அந்த விஷயங்கள்லாம் நிறையா சொன்னாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து ஒரு சின்ன எம்ஜிஆர். ஜெயலலிதா அஜித்தை கட்சியில் சேர்த்துக்கணும்னு விரும்புது. ஜெயலலிதா அப்படிலாம் யாரையும் விரும்பாது. ஜெயலலிதா ஏன்னா அந்த அம்மாவும் பழைய சுசித்ரா தான், ஜெயலலிதாவும். ஏன்னா
திரைத்துறை அந்த அம்மா விரும்பவே இல்லை. அந்த அம்மா விரும்பவே இல்லை. சுசித்ராவை பொறுத்தவரை அப்பா இல்லை, செத்து போயிட்டார். அம்மா இல்லை, குழந்தை இல்லை, புருஷன் இல்லை, யாருமே இல்லை. தங்கச்சி கூட எங்கேயோ வெளிநாட்டு இருக்கு, அந்த அம்மா மட்டும்தான் இருக்கு. அந்த அம்மா மெண்டல், பைத்தியம், மூளை குழம்பி போச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த அம்மா இப்போ டிவி பேட்டியில் பாருங்க, மூளை குழம்பி போன மாதிரியா இருக்கு. ஏன் லண்டனில் போய் 6 மாதம் இருந்துட்டு வந்திருக்கு. அங்கெல்லாம் லண்டன்லாம் அதாவது ஒரு கிள்ளி வச்சிங்கன்னா ஜெயிலில் போட்டுருவோம், அடிக்க வேண்டாம். அவ்வளவு சட்டத்தை கடைபிடிக்கிற நாடு. எந்த விதமான அழிச்சாட்டியங்களும் லண்டனில் பண்ணியிருந்து அந்த அம்மாவை எப்போ தூக்கி அனுப்பிச்சிருப்பான். அதெல்லாம் இல்லை. அப்போது இந்த அம்மா சொல்கிறதுல 100க்கு 100 உண்மை இருக்குது. இது விஜய் அவர்கள் வீட்டில் நடந்ததும் எல்லாம் உண்மைதான். விஜய் வீட்டில் நடந்த அந்த டின்னரில் 2 பீஸு ட்ரெஸ்ஸில் ஸ்விம்மிங் பூலில் திரிஷா நீச்சல் அடிச்சிட்டு இருந்தது. எல்லாம் தண்ணிக்குள்ளே, தண்ணி அடிச்சுட்டு தண்ணிக்குள்ளேயே எல்லாம் தண்ணியாக கிடந்ததுங்கிறார். உண்மை. ஏன்னா அங்கே சுசித்ரா இருந்திருக்க, சுசித்ரா அங்கே இருந்திருக்கு. அதுதானே எவிடன்ஸு. விஜயை பொறுத்த வரைக்கும் டின்னரில் கலந்துக்குவார், மது குடிப்பார். இதெல்லாம் திரை உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிற பதில். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் மது குடிக்காத நபர்கள் அங்கே பார்க்கவே முடியாது. மதுவை குடிச்சிட்டு தான் தங்களுடைய கற்பனை குதிரைகளை தட்டி விடுறது. சாதாரணமாக கற்பனை குதிரை தட்டவே முடியாது. குதிரையை தட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நெப்போலியன் இருக்கணும், ட்ரிபிள் எக்ஸல் இருக்கணும், குதிரை ரம்மு இருக்கணும். திரைத்துறையை பொறுத்தவரை கற்பனை குதிரையை தட்டி விடுவதற்கு எல்லா நடிகர் வீட்லையும் பார் இருக்குங்க. பார் இல்லாத நடிகர் வீடே கிடையாது. அவங்க வீட்டிலேயே, எல்லா வீட்லேயும் பார் இல்லாத நடிகர்களும் கிடையாது, நடிகைகளும் கிடையாது. ஏன்? மது என்பது அவர்களுக்கு பிஸ்லரி வாட்டரை போன்றும். நம்ம கொஞ்சம் தண்ணி தவிச்சோம்னா என்ன பண்ணுவோம், கடையில் போய் 20 ரூபாய்க்கு ஒரு ஐஸ் வாட்டர், பிஸ்லரி வாட்டர் கொடுங்க வாங்கி குடிப்போம். அவர்கள் 25,000 ரூபாய் அவர்களுடைய பாட்டில் பிஸ்லரி வாட்டர், ஆல்கஹால் பிஸ்லரி. அது இது வெறும் 20 ரூபா, அது வெறும் 20,000. 20,000 ரூபா சார், 20,000 அவங்க குடிக்கிற பிஸ்லரி. இது வெள்ளையாக இருக்கும், அது கலராக இருக்கும். அது இது லோக்கலில் கிடைக்கும், ஏரி தண்ணி, அது சீமை தண்ணி. இதுதான். அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ இந்த பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் கூட நிறையா பேர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. ஜெயராம் அவர்களை சொல்லியிருந்தாங்க, கார்த்தி அவர்களை சொல்லியிருந்தாங்க. அது எப்படி சார் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி சார்? இல்லை, அது தப்பு. அந்த அம்மா அளவுக்கு அதிகமாக சொல்லுது. ஏன்னா சினிமா தன்னை கைவிட்டுச்சுன்னு சொல்லுது. சில விஷயங்கள் விரக்தியில் வருது, முழுமையான செய்தி விரக்தி அல்ல. ஏன்னா அது எல்லா நிகழ்ச்சியிலும் நம்ம இருந்திருக்கு. ஏன் அஜித் வீட்டில் தண்ணி போட்டாங்க, ட்ரக்ஸ் அடிச்சு சொல்லலையே? சொல்லிச்சா? சொல்லலை சார். அப்போ அஜித்தை சொன்னார் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையாகவே அவர் ஒரு பெரிய வள்ளல் தான். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் செய்யக்கூடிய வள்ளல். ரசிகர் மன்றத்தை கலஸ்டாரியா இருந்தாலும் ரசிகர் மன்றம் வேண்டாம். ஏன்? இந்த கேம்பாகோடா கிண்டியில் ஒரு ஷூட்டிங் நடந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி 12 மணிக்கு. சினிமா பார்த்துட்டு போன அஜித் ரசிகர்கள் போகிறான், ஷூட்டிங் பார்க்கணுங்கிறான். அஜித் ஷூட்டிங் நடக்கிறான், பார்த்தே ஆளுங்கிறான், செக்யூரிட்டி தடுக்கிறான். ஆய்வின் கடைசியில் கேட் ஏறி பூச்சி உள்ளே வந்துக்குது, லைட்டு தள்ளிட்டு உடச்சி விட்டான். தெரியாமல் நடந்து போச்சு, ஷூட்டிங் நின்று போச்சு. பிடிச்சி தலையில் கை வச்சுக்கிட்டான், நீங்கள் எனக்கு 2 லட்சம் நட்டம்னு. காலையில் நேராக 10 மணிக்கு கூப்பிட்டாரு, ரசிகர் மன்றத்தை கலைச்சிருன்ட்டார். ப்ரொடியூசர் 2 லட்சம், லைட் உடஞ்சி போச்சு, தண்டாகி போச்சு. இப்படி ரசிகரே எனக்கு தேவையில்லை. ஆனால் விஜய் ரசிகர் மன்றத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஒரு ரசிகர் என்ன பண்ணுறான், கடலூரில் போய் தாலி கட்டுறான். விஜயை நேராக பார்க்க முடியல. என்ன, சினிமாவில் ஸ்க்ரீனில் தோண்டிட்டார். யார்? விஜய் தன்னுடைய காதலியை கூட்டிகிட்டு போய் மனைவி ஆக்குறான். எங்கே? தியேட்டரில். இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? தெரிஞ்சுக்கங்க. தாலியை கட்டிட்டான். விஜய் முன்னாடி காலேஜ் கட்டணும், ஒரிஜினல் விஜய் இல்லை, ஸ்க்ரீனில் விஜய் இருக்கார். தாலியை கட்டிட்டான். 2000 பேர் சினிமாத்தில் உட்காந்துருக்கான். அடுத்து என்னடா பண்ணுறது? தேனிகளுக்கு போகணும். எங்கே? ஏண்டா 2000 பேர் உட்காந்துருக்காங்க, என் தலைவர் இருக்காண்டா, தலைவர் மாதிரியே விஜய் மாதிரியே குட்டி விஜய் வேண்டா.
டேய் தடுத்து நிறுத்திட்டா எல்லாம், இல்லைன்னா அது வேற மாதிரி எடா கூட ஆயிரும், எடா கூட ஆயிரும். அப்போ இதுதான் விஜய் ரசிகன். ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரசிகனை வேண்டாம், கத்திரிக்காய் போனாலும் களைச்சி விடுங்கடான்ட்டார். இதுதான் அஜித். அப்போ சுசித்ரா சுக்கி லீக்ஸில் அஜித் ஜட்டியோடு இருந்தார், திரிஷாவோட ஏன் போடலை? அஜித் போடுவா, எப்படி போடுவாங்க? மோட்டார் சைக்கிளோடு இருக்காரு. எதோட? இந்த ரைடிங் மோட்டார் சைக்கிளோடு இருக்காரு. அப்போ இவர் மோட்டார் சைக்கிளோடு இருக்காரு, விஜய் திரிஷாவோடு இருக்காரு. இவர் மோட்டார் ஓடுறாரு, அவர் வேற ஏதாவது பண்ணுறாரு. அப்போ இதுதான். வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அஜித் அவர்களோட இருக்கும்போது நம்ம விஜய் சார் அவர் நடித்த படத்துல இருந்து இந்த வெள்ளை தாமரை அந்த பாட்டு இருக்குல்ல சார், இந்த மாதிரி பாட்டு இல்லை அப்படின்லாம் சொல்லி அவர் அழுதுருக்காரு அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க சார். இருந்திருக்கலாம். அதாவது அஜித்தை பொறுத்தவரை அஜித் நீங்கள் திரைத்துறையில் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட நபர். விஜய் விமர்சனங்களோடு உள்ள நபர். அதனால் பல விஷயங்களை நம்முடைய ஆறாம் அறிவை தட்டி விட்டு அதில் தான் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியல்வாதியாக மாறிட்டார். ஆனால் அஜித் அரசியல்வாதியாக மாறலை. ஏன்னா அவருடைய தொழில் சினிமா தான். இவர் சினிமாவிலிருந்து அரசியல்வாதியாக மாறிட்டார். பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதனால் விமர்சனங்களை கடந்து போகணும் அப்படின்னா அதை மக்கள்கிட்ட நிரூபிக்கணும். அப்போ சுசித்ராவினுடைய எல்லா கூற்றுக்களுமே உண்மை இருக்குது. அந்த புகார் போடாமல், ஏன்னா நம்ம ஒரு பத்திரிகையாளர் இருந்திருக்கு, எந்த பாடகியும் எந்த ரேடியோ ஜாக்கியும் பத்திரிகையாளரே இல்லை. பாடகியாக இருந்த இந்த அம்மா ஒரு விஷயத்தை சமூக அக்கறையோடு பார்க்கும். அதனால் நம்ம மனநல நோயாளி, பைத்தியம், மெண்டல் அந்த மாதிரி பார்த்த குமுதத்தில் போய் பேட்டி கொடுக்கும்போது நம்ம மாதிரி ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாரு. அந்த மாதிரி அவரை கடிச்சு வச்சிருச்சான், சட்டை கட்டி பிச்சிருச்சான். ஒன்றும் இல்லையே. 10 வார்த்தைக்கு 11 வார்த்தை என்ன வருது? இங்கிலீஷ் வருது. அப்போது நிதானமாக நிறுத்தி திரைப்படத்துறையில் நடக்கிற ஊழலை, முறைகேடான உறவை கிழிச்சு தொங்க விடுது. அப்புறம் இன்னொரு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, மணிரத்னம் அவர்களோட ஆஃபீஸ்லேயே ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை, அந்த அம்மாவுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்காம இருக்கலாம். யார்? மணிரத்னம், பொன்னியின் செல்வன். அதனால சொல்லியிருக்கலாம். எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொல்லியிருக்கா? நம்ம தாத்தன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால் அவரை இதில் சேர்த்துக்குவோம். எதில்? சுசித்ரா பஞ்சாயத்தில் திருவள்ளுவரையும் சேர்த்துக்குவோம். திருவள்ளுவர்கிட்ட தான் கேட்டு தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லாமே உண்மை அல்ல, எல்லாமே உண்மை அல்ல, எல்லாமே பொய் அல்ல. அதனால் சுசித்ரா சொல்வது சில உண்மையும் இருக்குது, சில உண்மைக்கு மாறானது இருக்குது. உண்மை மட்டும் எடுத்துக்குவோம். வேற என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இப்போ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிட்டு இருக்காங்களா சார். அவர் இருந்த பார்ட்டிலேயே இந்த மாதிரி வெங்கலத்தட்டில் வெள்ளைக்கோடு போட்டு இந்த ரைமிங்கோட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ட்ரக்ஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பேர் இல்லை, கமலஹாசன் தான் வேற யாரு? உலக நாயகன். இல்லை, உலக நாயகனை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்ச அவருடைய நண்பர்கள் பூரா எனக்கு நண்பர்கள் தான். ஒரு வழக்கறிஞர், மக்கள் நீதிமன்ற பேர் வச்சு கொடுத்தவரே வழக்கறிஞர் ராஜசேகர் தான். ராஜசேகரே சொல்லுவார், ஆணை விருத்தி செய்து கொள்வதற்காக நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா முருங்கை சூப்பு குடிப்பாராம். என்ன சூப்பு? முருங்கை சூப்பு. முருங்கை இலை இருக்குல்ல, அதை நீங்கள் சூப்பாக போட்டு, நம்ம டீ குடிக்கிறோம்ல, டீ காஃபி குடிக்கிறோம், லெமன் டீ குடிக்கிறோம். அவர் எது குடிச்சிட்டு இருப்பார்? முருங்கை சூப்பாக குடிச்சிட்டு இருப்பாராம். அதுதான் அவருடைய பழக்கம். அதனால் நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறவி கலைஞன். அவர் இது வரைக்கும் ட்ரக்ஸ் குடித்தார், தண்ணி அடித்தார், ஜானி வாக்கர் அடித்தார், வாட்சிஷன் அடித்தார், பிளாக் டாக் அடித்தார், இப்படி எதையுமே கேள்விப்படலை. அதனால் இதை கடந்து போயிடும். தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம்தான் திரையுலகம். ஆனால் அந்த திரையுலகம் மரபணு மாறி போன திரையுலகமாக மாறிப்போச்சு. சங்கரதாச சுவாமிகள் அவர் அடக்கம் பண்ண இடம் பாண்டிச்சேரி கருவடி குப்பத்தில் போய் பார்த்தேன். புல்லண்டி கிடக்கு. திரைப்பட நடிகை இப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சிருக்கான். என்எஸ் கிருஷ்ணன் மதுரம்
ஒரு திரைப்பட நடிகை எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சிருக்கான். பாடகர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்ந்து காமிச்சிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோமே, ஏதாவது கூட சொல்ல முடியுது அவங்க மேலே? பட்டுக்கோட்டையிலிருந்து என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட தான் எம்ஜிஆரே வள்ளல் குணத்தையே கற்றுக்கிட்டார். எம்ஜிஆரை அவர்களுடைய பேட்டர்ன் தான், அவர்கள் தான் ரோல் மாடல். இந்த திரையுலகம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.